இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் இந்த ஒரு லெண்டிட் பர்சனல் லோன் அப்ளிகேஷனில் வந்து லோன் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டு என்பிஎஃப்சி கூட டைப் பண்ணி வச்சுருக்க ஒரு லோன் அப்ளிகேஷன். ஸோ இந்த வீடியோவில் இந்த அப்ளிகேஷனை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து அவங்க எவ்வளோ லோன் எடுத்தாங்க, எவ்வளோ வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு, ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ இருந்துச்சு, மித்த சார்ஜஸ்லாம் போக எவ்வளோ அமௌண்ட் அவங்க கைக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து காமிக்கிறேன். வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு கிராஸ் செக் வந்து பண்ணிடுவோம். இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து லெண்டிட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டும் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அண்ட் மித்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ப்ளே ஸ்டோர் வந்தீங்க அப்படின்னா அபவுட் திஸ் ஆப்பை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவர் லெண்டிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ அப்ரூவ்ட் என்பிஎஃப்சிஸோட தான் இவங்க வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க. சின்மே ஃபின்லீஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு என்பிஎஃப்சி. ஸோ அவங்களோட நம்பரும் இங்கே உங்களுக்கு வந்து இருக்கும். அப்புறம் மாதூர் இன்ஸ்டால் மேன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு என்பிஎஃப்சி தான். ஸோ இந்த 2 என்பிஎஃப்சிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து லோன் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து லோன் அப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து 10,000லேருந்து 3,00,000 வரைக்கும் லோன் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து லோன் எலிஜிபிலிட்டி நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஏஜ் வந்து 21 to 55 இயர்ஸ்க்குள்ளே யார் வேணாலும் இந்த அப்ளிகேஷனில் வந்து லோன் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். மினிமம் டேக் ஹோம் லோன் ஹோம் பார்த்தீங்க இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000 பெர் மந்த் இருக்கணும். அதாவது உங்களோட ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் போக உங்களுக்கு பிஎஃப் இதெல்லாம் போக உங்களுக்கு நெட் கேஷாக இன்கம் வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து வருது அப்படிங்கிறது தான். அதில் உங்களுக்கு 20,000 உங்கள் கைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேலரிட் பர்சனோ இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டோ நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட்டை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? அண்ட் வேலிட் கவர்மெண்ட் ப்ரூஃப்ஸ் ஆதார் அண்ட் பேன் கார்டு இருக்கணும். கிரெடிட் ஸ்கோர் வந்து 680+ வந்து இருக்கணும். அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 28 to 36% வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மித்த சார்ஜஸ்லாம் நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் ஸோ இதில் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எனக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்க, எவ்வளோ லோன் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி இவங்க எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டிருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஓகேவா? ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் இல்லஸ்ட்ரேட்டிவ் கால்குலேஷன் அப்படின்னும்போது நமக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 30,000 ருபீஸ் அண்ட் டென்யூர் வந்து 180 days. அண்ட் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 28% per annum. அண்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு 4,000 ருபீஸ் வந்து வந்துடுது. ஓகே, சரி, ஓகே, நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் அதுக்கடுத்து வந்துட்டு இதுக்கான சார்ஜஸ் 5% லோன் அமௌண்ட்லேருந்து, டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் 1% லோன் அமௌண்ட்லேருந்து, அப்புறம் அதர் கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் ஆன்லைன் கன்வீனியன்ஸ் வந்து ஒரு 200 ருபீஸும். ஓகே, இப்போ இதெல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 2,000 ருபீஸ் வருது அப்படின்ட்டுருக்காங்க. சரி, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் ப்ளஸ் ஆன்லைன் கன்வீனியன்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 2,360 உங்களுக்கு வருது. ஸோ உங்களோட டோட்டல் அமௌண்ட் லோன் டிஸ்பர்சல் அமௌண்ட்லேருந்து இந்த நாங்கள் அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெண்டிங் அமௌண்ட்டை 27,640 ருபீஸை க்ரெடிட் பண்ணுவோம். அண்ட் இதில் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறது வந்தீங்கன்னா லோன் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து வந்து ரீபேமெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். 30,000 ருபீஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 4,100 ருபீஸ் வந்து ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து இதோட கால்குலேஷன். எனக்கு என்னமோ இது வந்து ரொம்ப கிளியராக ட்ரான்ஸ்பரண்ட்டாக போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. சரி, நான் அவங்களுக்கு வந்து லைவாகவே அதை காமிக்கிறேன் அந்த லோன் எடுத்ததுக்கான இது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் லோன் அமௌண்ட் வந்து 45,000 ருபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு 5% அப்படிங்கும்போது 2,275 ருபீஸ் அண்ட் கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் வந்து 200 ருபீஸ் எஸ் இங்கே சொன்ன மாதிரியே தான் இருக்குது. அண்ட் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் வந்து 1%. ஓகே, ஒரு 455 ருபீஸ் வருது. அதுக்குண்டான இந்த சார்ஜஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஜிஎஸ்டி போட்டு அதுக்கு வந்து ஒரு 5 to 7 ருபீஸ் வந்து வருது. சரியா? அண்ட் லோன் ப்ரொடெக்டட் இன்சூரன்ஸ் அப்படின்னு இங்கே ஒரு புதுசாக ஒன்று வருது. ஸோ இங்கே வந்து ஒரு 681 ருபீஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா
ஒரு ₹3500 வரும். ஓகேவா? அண்ட் இதில் வந்து நமக்கு டிஸ்பர்சல் ஆகிற அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு ₹42,000. எக்ஸாக்டாக அதே தான் நமக்கு வந்து வருது. ஒரு ₹3,500 நமக்கு வந்து இந்த ₹45,500 பிடிச்சி அதில் வந்து பிடிச்ச அமௌண்ட்டு ₹3,500, மிச்சம் ₹42,000 பேங்க்கு கிரெடிட் ஆகும். இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷனோட ஒரு ரிவ்யூ. ரிவ்யூன்னு சொல்கிறத விட ஒரு ஃபீட்பேக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஏன்னா இது லோன் எடுத்ததை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகேவா? இதில் வேறு பெருசாக இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஆக்சுவலாக இது தான். ஓகே. அண்ட் இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸரோ ஆர்பிஐ ரிஜிஸ்டர் செபி ரிஜிஸ்டர்டு ஒரு பார்ட்னரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சும்மா என்னோடய இன்ஃபர்மேஷன் என்னடா நம்ம சர்க்கிள்லேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபாலோவர்ஸோ நமக்கு சென்ட் பண்ணுறதை நமக்கு வந்து போட்டு விட்றேன். ஸோ அது மூலமாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லாம் ட்ரை பண்ணாமல் அதில் இவ்வளோ அமௌண்ட்டு ட்ரை பண்ணால் எனக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ப்ஷன் இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்துக்கலாம் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல். இதுதான் ஆக்சுவலாக இந்த வீடியோவோட விஷயம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் கைஸ். ஓகே, இது மாதிரி வீடியோஸில் வேணும்னு வச்சிங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.